வணக்கம். தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. தூவானம் வெறுமனே ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அல்லாமல், பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக அல்லாமல், உங்களுக்கு ஏதேனும் சிறந்ததை தர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்ல, உங்களையும் ஒரு படைப்பாளியாக்க வேண்டும், நீங்களும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காய் உங்களுக்கும் பல களங்களை தந்து வருகிறது. இலக்கியங்களை ரசிப்பது, கலைகளை ரசிப்பது, கலா ரசிகராக இருப்பது என்பதே ஒரு வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருக்கையில் இந்த கலைகளில் ஈடுபாடு கொண்டு அதிலே சாதித்து ஒரு படைப்பாளியாக, கலைஞனாக இருக்கின்றவர்கள் பெறு பெற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தகையவர்கள் அவர்களுடைய பார்வையில் படுகின்ற எல்லாமே மதிப்புக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. அத்தகையவர்களை காணுவது, அவர்களோடு உரையாடுவது கூட நிச்சயமாக நமக்கு மகிழ்ச்சியை தருவது. நாம் அவர்களை அழைத்து வந்து உரையாடும் போது அவர்களைப் போல் மிளிர வேண்டும் என்று நினைக்கின்ற உங்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பயிற்சிக்களமாக இருக்கும். உங்கள் பயிற்சிக்களமாக விளங்கும் பட்டறைக்கு இப்போது நாங்கள் உங்களை அழைத்து செல்கிறோம். இன்று பட்டறைக்கு அதிதியாக வந்திருக்கும் அந்த கலைஞர் யார் என்று அறியும் ஆவலோடு காத்திருக்கிறீர்கள். அவர் ஒரு பிரபல ஓவியர். அந்த ஓவியர் ஆனந்தத்தில் ஒரு அனல். வணக்கம். வணக்கம். அந்த ஓவியர் ஆனந்தத்தில் ஒரு அனல் என்று சொன்னதும் எல்லோருக்கும் புரிந்திருக்கும் நீங்கள் என்று. ஆமாம். முதல் சந்தேகத்தை முதலில் நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆனந்தத்தில் ஒரு அனல் என்பது உங்களுடைய புனை பெயர். உங்களுடைய சொந்த பெயர்? என்னுடைய பெயர் விநாயகமூர்த்தி ஜீவராசா. விநாயகமூர்த்தி ஜீவராசா. ஆனந்தத்தில் ஒரு அனல் என்று ஏன் ஒரு நீளமான புனை பெயரை சூட்டி கொண்டீர்கள்? இந்த புனை பெயர் வருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதாவது என்னுடைய இளமை பருவம் கலைத்துறையில் கவிதைகளை வாசிப்பதும் கவிதைகள் எழுதுவதும் என்ற ஒரு ஆர்வம் எனக்குள் எழுந்தது. அந்த ஆர்வம் இந்திய மற்றும் ஏனைய இலங்கை கவிஞர்களுடைய படைப்புகளை அதிகம் வாசித்தேன். அதில் எனக்கு பிடித்த ஒரு கவிஞராக முகமது மேத்தா அவர்கள் திகழ்ந்தார். அவருடைய ஒரு கவிதை தொகுப்பில் சிரிப்பு ஒரு நெருப்பு என்கின்ற தலைப்பு அதில் இடப்பட்டிருந்தது. அதன் கீழே எழுதப்பட்ட சில அந்த கருத்துக்கள் என்னுடைய வாழ்க்கையோடு தொடர்பட்டு செல்வதாக இருந்தது. அதனை சிரிப்பு என்பதற்கு ஆனந்தத்தில் அப்படி என்று சொல்லியும், ஒரு என்பதை அப்படியே வச்சு நெருப்பு என்பதற்கு அனல் என்றும் பெயரை மாற்றம் செய்தேன். மேத்தாவின் கவிதை உங்கள் மனதை தொட்டது, அதிலே பட்டது உங்கள் பெயராக வந்திருக்கிறது, உங்களுடைய புனை பெயராக வந்திருக்கிறது. உண்மையில் உங்களை நான் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியில் ஆனந்தத்தின் ஒரு அனல் என்று கூப்பிடுவதை விட அனல் என்றே சொல்லிவிடலாம் போல் இருக்கிறது. குறிப்பாக யாராக இருந்தாலுமே, நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி தரப்பு யாராக இருந்தாலும் சிறு வயதிலே நிச்சயமாக கவிதை என்று ஏதோ எழுதி இருக்கிறோம். ஆமாம். கவிதையை படைக்காதவர்களே இல்லை. சிறுவயதில் படைக்கின்ற கவிதை, அதற்கு சில நேரங்களில் ஆசிரியர்கள் ஊக்கம் தந்திருக்கலாம், சக மாணவர்கள் அல்லது இப்படி வீட்டார் என்று. அதிலே ஒரு வளர்ச்சியை நாங்கள் கண்டிருப்போம், பிறகு ஒரு கவிஞனாக முகிழ்த்திருப்போம். உங்களை பொறுத்தவரையிலே ஒரு கவிஞனாக இருந்து அப்படியே ஒரு ஓவியனாக மாறி இருக்கிறீர்கள். இந்த ஓவியத்திலே உங்களுக்கு எப்படி ஈடுபாடு வந்தது? ஓவியத்தில் ஈடுபாடு என்பது இந்த கவிதை துறையில் எனக்கு இருந்த அந்த ஆர்வம், அதன் பிற்பாடு கலைத்துறை தொடர்பான விடயங்கள் என்று சொல்லும்போது இந்த சித்திரமும் அல்லது ஓவியமும் அடங்கும். இந்த ஓவியம் தொடர்பான பார்வை சிறு வயதிலே என்னுடைய தந்தையார் இதற்கு அடித்தளமிட்டார். தந்தையார் ஒரு ஓவியரா? தந்தையார் ஓவியர் அல்ல, இந்த ஓவியம் வரைவது மற்றது ஓவியங்களை வரைவதற்கான தூண்டுதல் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவருடைய தூண்டுதல் என்னுடைய வாழ்க்கையில் சாதாரண தரம், அடுத்தது உயர்தரம் வரை சென்று அந்த சித்திரத்துறையில் ஒரு பாடமாக யாழ் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியிருந்தேன். அந்த துறை தான் எனக்கு இன்றைய வரை என்னுடைய ஓவியத்துறையை எடுத்து செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகு கவிதையிலே உங்களுக்கு நாட்டம் இல்லாமல் போய்விட்டது? அப்படி அல்ல, கவிதை இப்பொழுதும் எழுதி கொண்டிருக்கிறேன், தொடர்ச்சியாக எழுதுகின்றேன். சில கவிதைகள் இப்பொழுதும் இணையதளங்கள் வாயிலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் 2000 ஆண்டு காலப்பகுதியிலிருந்து தான் என்னுடைய கவிதை ஆரம்பமானது. இந்த ஆரம்பம்
சில பத்திரிகைகள் என்னுடைய கவிதைகளை தரங்கண்டு பிரசுரித்திருந்தது. அதிலே குறிப்பாக சொல்லப்போனால் வீரகேசரி பத்திரிகை என்னுடைய முதலாவது கவிதையை வெளியிட்டிருந்தது. அப்போது எனக்கு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. அதன் பிற்பாடு அந்த கவிதைகள் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மேலும் எழுந்தது. அதுக்கு பிற்பாடு நான் மித்திரன், மற்றது தினமுரசு, தினகரன் போன்ற பல பத்திரிகைகள் என்னுடைய கவிதைகள் பிரசுரமாகியிருக்கின்றது. இது தவிர கட்டுரைகள், அடுத்தது பொதுவான பொதுமக்களுடைய பிரச்சனைகள், அது தவிர சினிமா பகுதியிலே தினகரன் பகுதியிலே சினிக்குரல் என்ற ஒரு பகுதி ஆரம்பத்தில் வந்தது. அந்த பகுதியிலே நடிகர்களுடைய படங்களை வரைவதில் ஆரம்பத்தில் எனக்கு ஆர்வம் இருந்தது. அதிலே விஜய் அவர்களுடைய படத்தை வரைந்து அந்த படம் சினிக்குரல் பகுதியிலே வெளிவந்தது. அப்பொழுதோ இந்த இவ்வாறான விடயங்கள் அனைத்துமே என்னுடைய இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்திருக்குன்னு சொல்லலாம். ஊடகங்களும் உங்களுக்கு ஒரு ஏணியாக இருந்திருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக. நாங்கள் சொல்லும்போது நாங்கள் எழுத ஆரம்பித்தவுடன் எங்களுக்கு கவிதை வருகிறது. ஆனால் குழந்தையாக இருக்கும்போதே நாங்கள் ஓவியர்கள் தான், எதையோ வரைகிறோம். பொதுவாக சொல்வார்கள் சிறுவர் உளவியலாளர்கள், குழந்தைகள் வரையத் தொடங்கும் போது அல்லது கீறத் தொடங்கும் போது அதை தடுக்கக்கூடாது என்று. குழந்தைகள் கையிலே ஒரு கரித்துண்டோ அல்லது ஏதோ வெண்கட்டியோ சாக் எது கிடைத்தாலும் அவர்களுடனே வரைய தொடங்கி விடுவார்கள். வீடு முழுக்க ஓவியமாகத்தான் இருக்கும். உங்களை பொறுத்தவரை நிச்சயமாக அதிலே ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பை உங்கள் தந்தை கண்டிருப்பாரா? அது பற்றி உங்களிடம் எப்போதாவது பேசியிருக்கிறாரா? நான் முதலாக வரைந்த ஓவியம் அப்படின்னு சொல்லும் பொழுது புத்த பகவானை வரைந்திருந்தேன். ஏனோ தெரியவில்லை, அந்த கடவுளுடைய நாட்டம் ஆரம்பத்தில் இருந்தது. பொதுவாக ஒரு தாய் தந்தை அவர்களுடைய அரவணைப்பின் கீழ் நாங்கள் வாழ்கின்ற பொழுது அவர்கள் பொதுவாக ஆன்மீகம் தொடர்பான கருத்துக்களை எங்களுக்கு ஊட்டுவது வழமை. நிச்சயமாக அந்த ஆன்மீக சிந்தனையின் பால் ஈர்க்கப்பட்டு ஏனோ தெரியவில்லை புத்த பகவானை முதல் வரைந்திருந்தேன். புத்த பகவானுடைய முகம் மற்றது கரம், இந்த இரண்டுமே அந்த தெய்வாதீன தன்மையை வெளிப்படுத்துவதாக என்னுடைய தந்தையார் சொல்லியிருந்தார். அப்பொழுதுதான் எனக்குள் அந்த ஓவியம் தொடர்பான திறன் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன். அதன் பிற்பாடுதான் என்னுடைய வீடுகளில் என்பதை விட என்னுடைய வீட்டில் சுவர்களில் எழுத்தாக்கங்களை முதலில் வரைய தொடங்கினேன். அதன் பிற்பாடு சில மாலை காட்சி, காலை காட்சிகள், மனதை கொள்ளை கொள்கின்ற காட்சிகள் என்று சொல்லக்கூடியது அவ்வாறான காட்சிகளாக அமையும். அந்த காட்சிகளை முதலில் ஆரம்பத்தில் வீட்டுக்கு வருபவர்கள் முதல் அதைத்தான் பார்ப்பார்கள். இப்போ அதிலே வரைந்திருந்தேன். நிறைய வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்கள் இதை பார்த்துவிட்டு சொன்னார்கள், உண்மையில் அந்த ஓவியம் தொடர்பான ஒரு திறன் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது, இதனை மேற்கொண்டு நீங்கள் கொண்டு சென்றால் இன்னும் இதனுடைய ஒரு பிரபல்ய தன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லி அதற்கு அடித்தளமாக அமைந்தது எனக்கு யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய நுண்கலை பீடம். பாடசாலை காலத்திலும் நீங்கள் இந்த சித்திரத்தை தான் ஒரு பாடமாக எடுத்திருப்பீர்கள். ஆமாம். உங்களை புடம் போட்டது என்று சொல்லலாம் நுண்கலை பீடம். அங்கே நீங்கள் பெற்ற அனுமதியின் பின்னர் எப்படி அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது? உண்மையில் இந்த நுண்கலை துறை என்பது இலகுவில் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. இந்த துறையில் நான் போனதுக்கு பிறகுதான் என்னென்ன விடயங்கள் அதனூடாக என்னுடைய வாழ்க்கையை சில திருப்பங்களை ஏற்படுத்திய என்பதை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பொதுவாக ஒரு குரு என்பவர் சரியாக அமைந்தால் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எங்களுடைய கலை தொடர்பான விடயங்களும் சரியாக அமையும் என்று சொல்வார்கள். பொதுவாக யாழ் பல்கலைக்கழகத்திலே நான் இந்த நுண்கலை துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட பிறகு எனக்கு கிடைத்த குரு என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியசாலிகள் நான் கொடுத்து வைத்திருந்தேன். உண்மையில் நீங்கள் அறிந்திருக்கக்கூடும், பாக்கியநாதன் அகிலன் ஈழத்து கவிஞர்களில் பெயர் பெற்ற ஒரு கவிஞர். அவர்தான் எனக்கு இந்த சினிமா தொடர்பான பாடநெறியை கற்றுத்தந்தார். சினிமா மற்றும் புகைப்பட கலை அதில் ஒரு பாடமாக நான் தெரிவு செய்தேன். இப்போ அந்த பாடத்துறையை மிகவும் ஒரு சிறப்பான முறையில் இந்திய சினிமா, இந்திய புகைப்பட கலை, உலக புகைப்பட கலை என்பதை எல்லாம் ஒப்பிட்டு
அதை எவ்வாறு கையாள வேண்டும், ஒரு வெளியே எவ்வாறு சட்டகம் இட வேண்டும். எல்லாரும் சட்டம் இடுவதெல்லாம் புகைப்படமாகி விடாது. தரமான புகைப்படம் என்பது எப்பொழுதும் எந்த காலத்திலும் பேசப்படும். ஆகவே அந்த புகைப்படங்களை சரியான முறையில் எவ்வாறு சட்டகமிடுவது என்பது தொடர்பான அறிவை உண்மையிலே தந்திருந்தார். அந்த வகையில் அந்த இடத்திலே அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒன்று சனாதனன், சிரேஷ்ட விரிவுரையாளர் சனாதனன், டாக்டர் கிருஷ்ணவன், இவர்களுடைய அந்த 3 பேரினுடைய பூரண ஒத்துழைப்பு எனக்கு இந்த ஓவியத்துறையிலேயே சிறந்த வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கு வித்திட்டிருக்கிறது. நிச்சயமாக உங்களிடம் ஏதோ ஒரு திறமையை கண்டுதான் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின் பேரில், அதாவது ஒரு மாணவர் ஒரு சிறந்த ஒரு மாணவன் இருக்கிறான் என்று கருதி அவர்கள் உங்களுக்கு இன்னும் ஊக்கமளித்திருக்கலாம். இந்த நுணுக்கங்கள், அந்த கலை என்று சொல்லும், சாதாரணமாக நாங்கள் ஒரு சின்ன ஒரு தோடு என்று வைத்துக்கொள்வோமே, அதில் நுணுக்கங்கள் கவரக்கூடியவை. அந்த நுணுக்கங்களை ரசிப்பது என்பது ஒரு விதம். அப்படி ரசிப்பதற்கு படைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு சாதாரண ஒரு பொருளாக இருந்தாலும் கூட, நாங்கள் ஒரு பரிசை கொடுப்பதாக இருந்தாலும் கூட அதனை அழகாக பொதி செய்கிறோம். அதோ உடனே கிழித்து எறியப்படுவது தான் என்றாலும் கூட அழகாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு ஓவியர் என்கின்ற வகையில் நீங்கள் இன்னும் அழகாக கொடுக்க வேண்டும் என்பது தான் உங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும். நிறைய வரைந்திருக்கிறீர்கள். நீங்கள் முதலில் புத்த பகவானை வரைந்தேன் என்று சொன்னீர்கள். அதற்கு பிறகு கடவுள் சுரூபங்கள் வரைந்தீர்களா, அல்லது வேறு குறிப்பாக இப்படிப்பட்டவர்களைத்தான் வரைய வேண்டும் என்கின்ற ஒரு ஈடுபாடு, விருப்பு உங்களுக்கு வந்ததா? இந்த வரைதலில் புத்த பகவானை வரைந்ததுக்கு பிற்பாடு நான் என்னுடைய ஆரம்ப கல்வி தொடர்பாகவும் இதில் பேச வேண்டியிருக்கிறது. என்னுடைய ஆரம்ப கல்வி துறைநிலாவணை மகா வித்தியாலயத்திலே பயின்றேன். பிறகு இடைநிலை கல்வியை அக்கரைப்பற்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரியிலே தொடர்ந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு இந்த சித்திரத்துறையினுடைய சில நுணுக்கங்களும் அதை சொல்லித்தருவதற்கு ஆரம்ப பிரிவு, இடைநிலை பிரிவு மற்றும் உயர்தரத்தில் எனக்கு ஒரு ஆசிரியர், ஜோகேஸ்வரி ஆசிரியர் கிடைத்தார். அவர் அந்த நுணுக்கங்களை சொல்லி தந்த பிற்பாடு தான் நான் உயர்தரத்திலும் சித்திர பாடத்தை தெரிவு செய்து அதில் சித்தி எய்து நான் பல்கலைக்கழகத்துக்கு நுழைவு பெற்றேன். ஆகவே அந்த நுணுக்கங்கள் எனக்கு வெறுமனே ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுவதை மாத்திரமில்லை, ஒரு சிறந்த படைப்பை எவ்வாறு காலம் கடந்தாலும் பேச வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆழத்தை எனக்கு அங்கே விட்டது. ஆரம்பத்தில் இவ்வாறான சித்திரங்களை வரைந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏனோ தெரியவில்லை, இடையில் எனக்கு எழுத்து, டெக்ஸ்ட் என்று சொல்லுவார்கள், எழுத்தை வடிவமைப்பது தொடர்பான ஒரு ஆர்வமும் ஏற்பட்டது. இந்த ஆர்வம் நான் என்னோடு இருந்தவர்கள், எனக்கு வழிகாட்டியாக இருந்த சில ஆசிரியர்கள் இந்த பெனர் என்று சொல்லக்கூடிய பதாதைகள் எழுதும் பொழுது ஆரம்பத்தில் எழுத்து வடிவம் தான் இருந்தது, இப்பொழுது டிஜிட்டலுக்கு மாறிவிட்டது. அந்த ஆரம்ப வடிவம் எழுதுகின்ற பொழுது நான் அவர்கள் எழுதுகின்ற முறையை பார்த்திருந்தேன். அப்பொழுது அதன்பால் ஈர்க்கப்பட்டு நான் எழுத்து வடிவங்களுக்குள் ஈர்த்தேன். ஆனால் தொடர்ச்சியாக இந்த ஓவியங்கள் வரையவில்லை. ஆனால் எழுத்துக்கு என்னுடைய ஈடுபாடு மாறிவிட்டது. ஆகவே இயல்பாக எனக்கு 7 வருடங்கள் அனுபவம், சிறந்த அனுபவம் இருக்கிறது. எழுத்து எந்த எழுத்தாக இருந்தாலும், உலகத்தில் இருக்கிற எந்த எழுத்தாக இருந்தாலும் பார்த்த உடனே அதே மாதிரி எழுதக்கூடிய ஒரு திறன் இயல்பாகவே வந்துவிட்டது. அந்த எழுத்து இப்பொழுது டிஜிட்டல் முறையிலே போனதுக்கு பிற்பாடு நான் மீண்டும் ஓவியத்துறைக்கு காலடி எடுத்து வைத்தேன். நான் கேட்டேனே, குறிப்பாக இன்னாரைத்தான் வரைய வேண்டும், அது கல்வியலாளர்கள் அல்லது ஏதேனும் பிரபலங்கள், அப்படி வரைய முயற்சித்து வரைந்திருக்கிறீர்களா? இந்த ஈடுபாடு என்பது இந்த கல்வியலாளர்கள் அல்லது ஏனைய தத்துவாசிரியர்கள் என்பது இந்த பாடசாலை கல்வியல் முறையிலே தொடர்படுகிறது. கிழக்கு மாகாணத்திலே 24 பாடசாலைகளில் நான் இந்த ஓவியங்களை வரைந்திருக்கிறேன். பொதுவாக பாடசாலை கற்றல் என்பது வெறுமனை சுவர்கள் அமைதியாக இருப்பதல்ல, அது பேசும் சுவர்களாக மாற்றம் பெற வேண்டும் என்பது தற்பொழுது இருக்கின்ற கல்வியாளர்களுடைய ஒரு சிந்தனை. ஆகவே பாடசாலை அதிபர்கள் என்னுடைய ஓவியங்களை இனங்கண்டு அவர்கள் எனக்கு வாய்ப்பு தருகின்ற பொழுது அவர்கள் அந்த சொல்லுகின்ற விடயங்கள் இந்த கல்வியாளர்களை வரைந்தால்
உண்மையில் இந்த பாடசாலை மாணவர்கள் பொதுவாக போகின்ற பொழுது அல்லது வருகின்ற பொழுது இயல்பாகவே படித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு இது தொடர்பான அறிவும் ஊட்டப்படும். அந்த வகையில் நான் நிறைய பாடசாலைகளில் இந்த கல்வியலாளர்களை நான் வரைந்திருக்கிறேன். இந்த வரைதல் தான் எனக்கு இப்பொழுதும் என்னை இந்த சித்திரத்துறையில் ஈடுபடுவதற்கான அதிக தூண்டுதலை ஏற்படுத்தி. இப்போது நீங்கள் ஓவிய ஆசிரியராக கூட கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக இப்படி எங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், வீட்டாராக இருக்கட்டும், எங்களிடம் ஒரு திறமை இருக்கிறது என்றால் அவர்கள் எங்களை ஊக்கப்படுத்துவார்கள், எங்கே செய்து காட்டு என்று. உங்கள் வீட்டில் உங்களை என்னை வரைந்து காட்டு என்று யாரும் சொல்லவில்லையா? அப்படி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், வீட்டில் அதிகமானவர்கள் என்னுடைய ஓவியங்களை பார்த்துவிட்டு நான் அதிகமாக போர்ட்ரைட் என்று சொல்லக்கூடிய மெய்நிலை உருவப்படங்களை வரைவதில் எனக்கு சிறந்த அனுபவம் இருக்கிறது. அதில் என்னுடைய மனைவி மற்றது என்னுடைய மகன் வரைந்திருக்கின்றேன். அவர்களுடைய பார்க்கலாமா? ஆமாம், பார்க்கலாம். இது உங்களுடைய மனைவி? மனைவி. என்ன சொன்னார்? தன்னை போலவே இருக்கிறது என்று சொன்னாரா? ஆமாம், அவருடைய பிறந்த நாளுக்காக நான் வரைந்து கொடுத்தது பரிசு, பிறந்த நாள் பரிசு. அவருக்கு மிகுந்த சந்தோஷம். அவர் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்தில் அவருக்கு ஏற்பட்டது. அது என்னுடைய மகன் அவருடைய பிறந்த நாளுக்காக நான் வரைந்தது. மகனுக்கும் ஆனந்தமாக இருந்திருக்கும். அவரால் புரிந்து கொள்ள அவருக்கு எத்தனை வயது? தற்பொழுது அவருக்கு 3.5 வயது. புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அவர் பார்த்துட்டு உடனே சொன்னார், நான் தான் வரைஞ்சிருக்கிறார். சரி, இது தவிர வேறு இயற்கையை படம் பிடித்து காட்டும் உங்களுடைய படங்கள், உங்களுடைய ஓவியங்கள்? அதிகமான படங்கள், நான் வரைந்த படங்கள் சுவர்களில் தான் வரைந்திருக்கிறேன். அந்த படங்களை நகல் செய்வது என்பது நாங்கள் புகைப்படம் தான் எடுக்க வேண்டும். சில படங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். அதில் இயற்கை என்பதை விட நான் இதில் சொல்ல வேண்டும், இந்த படத்தினுடைய ஒரு ஆரம்பம். இது 1998ஆம் ஆண்டு என்னுடைய குரு, எனக்கு சிறந்த ஒரு குரு ஒன்று வாய்த்தார். தற்பொழுது அவர் சித்திர பாடத்துறையின் பிரதி கல்வி பணிப்பாளராக திருக்கோயில் வலயத்திலே கடமை புரிகிறார். ஸ்ரீதரன் அவருடைய பெயர். அவர் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்தார். அவர் 2 குதிரைகள், நான் 2 குதிரைகள். ஆமாம், நான் அவரோடு சேர்ந்து வரைகின்ற பொழுது இந்த படம் 8x6 எந்த 2 குதிரைகள் நீங்கள் வரைந்தது? அது 2. இந்த இரண்டும் ஒற்றுமையாக இருக்கிறது. ஆமாம், இது வேற ஒரு ஆள் வரைந்திருக்கிறார். நான் வரைந்தது, இது அவர் வரைந்தது. ஆமாம். ஆகவே அவர் பார்த்த உடனே சொன்னார், எந்தவித வித்தியாசமும் இல்லை, என்னுடைய தூரிகை வீச்சின் கேட்ப உங்களுடைய தூரிகை வீச்சும் அமைந்திருக்கிறது, உங்களுக்கு நிச்சயம் சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கின்றது என்பதை அவர் சொல்லி அன்று தட்டி கொடுத்தார். அந்த தட்டுதல் இன்றைக்கு என்னை இந்த இடத்தில் கொண்டு விட்டிருக்கிறது. நான் இப்பொழுதும் இந்த ஓவியத்தை நேசித்து கொண்டிருக்கிறவன் என்ற வகையில் நிறைய ஓவியங்களை வரைந்து கொண்டிருக்கிறேன். காலியிலும் தற்பொழுது சித்திர பாடத்துறை ஆசிரியர் கடமையாற்றுகின்ற பொழுதும் என்னுடைய ஓவியங்களை ஈர்த்தவர்கள் தற்பொழுதும் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில ஓவியங்கள், கல்வியலாளர்கள் என்று பலருடைய ஓவியங்களை நீங்கள் வரைந்திருக்கிறீர்கள். அந்த ஓவியங்களும் நிச்சயமாக எங்களுடைய ரசிகர்களின் பார்வைக்கு விருந்தாகும். இப்போது இந்த ஓவியங்களை வைத்து ஓவிய கண்காட்சி ஒன்று நடத்த இருக்கிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். ஓவிய கண்காட்சி, இந்த ஓவிய கண்காட்சி என்பது நடத்துவது என்பது சிரமமான ஒரு காரியம். முதலில் என்னுடைய பாடசாலை மாணவர்களை இனங்கண்டு அவர்களுடைய ஓவியங்களை காட்சிப்படுத்தி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது முதலாவது என்னுடைய திட்டம். அந்த திட்டம் 3ஆம் மாதம் 1ஆம் தேதி என்னுடைய பாடசாலை காலி திவித்துறை விவேகானந்தா தமிழ் வித்தியாலயத்திலே இடம்பெறுவதற்கு தற்பொழுது நான் ஆயத்தத்தை மேற்கொண்டிருக்கிறேன். அது சிறப்பான முறையில் நடைபெறும். என்னுடைய ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் இருக்கின்றது. அதன் பிற்பாடு என்னுடைய ஓவியங்களை நான் காலியில் ஒரு பிரபல ஒரு பாடசாலையில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறேன். அந்த ஓவியங்கள் தற்பொழுது என்னிடம் ஒரு 100 ஓவியங்கள் இருக்கிறது. 100 ஓவியங்கள் மாத்திரமல்ல, ஓவியங்களை மட்டும் ரசித்தால் போதாது, இருந்தாலும் என்னுடைய புகைப்பட கலை புகைப்படங்களும் இருக்கிறது. அதுவும்
அதோடு சேர்த்து செய்வதாக நான் எண்ணியிருக்கிறேன். நிச்சயம் அதை சிறப்பான முறையில் நடைபெறும் என்று நம்புகிறீர்கள். சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகிறோம். இந்த ஓவியங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஓவிய கண்காட்சி நடத்தி இருக்கிறீர்களா? நான் ஓவிய கண்காட்சி நடத்தவில்லை. இது தொடர்பான கண்காட்சிகள் பார்த்திருக்கிறேன். மற்றது இது தொடர்பான கண்காட்சிகள் மாணவர்களை எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பது தொடர்பாக அவர்களை களத்தில் கொண்டு சென்றிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு விடயத்தை நாங்கள் செய்யும் பொழுது அதற்கு முன் அனுபவம் ஒன்று நிச்சயமாக தேவைப்படும். ஆகவே இவ்வாறான பல்வேறுபட்ட கண்காட்சிகள் அல்லது புகைப்பட கண்காட்சி, ஏனைய கண்காட்சிகள், பொருட்கண்காட்சிகள் எல்லாம் மாணவர்களை கொண்டு செய்து வைத்து அவர்களூடாக நாங்கள் கண்ட சில உண்மைகள் அல்லது குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடியவாறு என்னுடைய எதிர்கால கண்காட்சி அமைப்புகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒன்றுக்கு வரவேற்பும் கேள்வியும் இருக்கின்ற போது தான் அதை படைக்கிறவர், அதை கொடுக்கிறவர் திருப்தியோடு உற்சாகத்தோடு செய்யக்கூடியதாக இருக்கும். அநேகருடைய படைப்பாளிகளுடைய நூலுரு வரும்போது, அதுக்கு தொகுப்புகளாக வருகின்ற போது, வெளியிட்டு வைக்கப்படும் போது அதற்கான சந்தை, அதற்கான கேள்விகள் அவர்களுக்கு ரொம்பவும் குறைவாக இருக்கும். அது அவர்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை தரும். ஏனென்றால் பொருளாதார ரீதியில் ஒரு போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையோடு இந்த படைப்புகளை தருகிறார்கள். குறிப்பாக நாங்கள் நூல்களை, புத்தகங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு சில சமயங்களில் வரவேற்பு இல்லாத பட்சத்தில் படைப்பாளிகள் மனமுடைந்து போகிறார்கள். இந்த மாதிரியான ஓவியங்களை பார்த்து ரசிக்கின்ற பெரும் மக்கள் இருக்கிறார்கள். பார்த்து ஆசைப்படுகிறோம், ரசிக்கிறோம், இது எனக்கு வேண்டும் என்று அதை கேள்வியாக முன்வைப்பவர்கள் இருக்கிறார்களா? எந்த அளவுக்கு இது சாத்தியமாகும் என்று நினைக்கிறீர்கள்? சில சமயங்களில் உங்களுடைய மாணவர்கள் கூட இதிலே நாங்கள் போனால் தோற்று போய் விடுவோம் என்கின்ற ஒரு நிலைமையில், ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடும். அவர்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்வீர்கள்? நான் எப்பொழுதும் இந்த ஓவியத்துறையை நேசிக்கின்றவன் என்ற வகையில் நான் ஆரம்பத்தில் என்னுடைய ஓவியத்துறை ஒரு புறம் இருந்தாலும் என்னுடைய ஆரம்பம் கல்வியல் திறனிலேயே போயிருந்தது. ஆரம்பத்தில் என்னுடைய கல்வி பயணத்தையும் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன். 2010ஆம் ஆண்டு நான் சமூக இசைவுக்கான கல்வி பிரிவு என்கின்ற ஒரு பிரிவின் கீழ் வடகிழக்கு மாகாணங்களிலே சமாதான கல்வி தொடர்பான ஒரு ஆய்வு உதவியாளராக கடமையாற்றினேன். அப்பொழுது இந்த மாணவர்களை மையப்படுத்தி அவர்களுக்கு இடையிலே சமாதானத்தை எவ்வாறு ஏற்படுத்துவது, அவர்களிடம் எவ்வாறான திறமைகள் இருக்கிறது என்பதற்கான ஒரு ஊடகமாக சித்திரம் பயன்படுத்தப்பட்டது. என்னிடம் இருந்த திறமையை கண்டுதான் அந்த இடத்துக்கு என்னை அழைத்தார்கள். அந்த தெரிவில் நான் தெரிவு செய்யப்பட்டு நான் என்னுடைய கடமை 2.5 வருடங்கள் சிறப்பான முறையிலே நான் செய்திருந்தேன். அப்பொழுதுதான் இந்த ஓவியம் தொடர்பான எண்ணம் அல்லது அதன் விருப்பால் அவர்கள் ஈர்க்கப்படுகிற சில சுவைஞர்கள் இதனை மேற்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையும் எவ்வாறு அமையும் அல்லது சிறப்பாக இருக்குமா அப்படி என்பது தொடர்பாக நீங்கள் கேட்டீர்கள். உண்மையில் நான் எப்பொழுதும் ஒரு மாணவனை அல்லது என்னுடன் வருபவர்களை நான் தட்டி விடுவது அல்லது உயர்த்தி விடுவது தான் என்னுடைய கொள்கை. அதனால்தான் நான் இந்த ஆசிரியர் பணிக்கு வந்தேன். ஆகவே எப்பொழுதும் சொல்லுவேன், மாணவர்கள் உங்களால் முடியும், எதுவும் முடியாதென்று அல்ல, உங்களால் முடியும். ஆகவே சில நுணுக்கங்கள் இருக்கிறது. அந்த நுணுக்கங்களை நாங்கள் சரிவர கையாளும் வரை நாங்கள் பயிற்சியில் ஈடுபட வேண்டும். பயிற்சி மாத்திரமில்லை, அந்த பயிற்சி தொடர்ச்சியான முயற்சியோடு இருக்குமானால் அது எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தரும். இது கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் என்று சொல்வார்கள். உண்மையில் இந்த சித்திரக்கலை என்பது ஒரு தொழிலுக்கான கலையாக இருந்தாலும் இது பார்க்கின்றவர்கள் நீங்கள் கேட்டது போல் தன்னையும் வரைந்து தர முடியுமா அப்படி என்று சில பேர் கேட்பார்கள். என்னுடைய முகப்புத்தகங்களில் அதிகமானவர்கள் இவ்வாறான கேள்விகளைத்தான் தற்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு படைப்பு வெறுமனே ஒருவருடைய கைக்கு போகும் பொழுது அது சிறந்த படைப்பாக அல்லது அதனுடைய அந்த கஷ்டங்கள் அல்லது அதற்கு இருக்கிற பெறுமதி என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும். பொதுவாக அனைவரும் இருக்கின்றவர்கள் அனைவரும் கேட்கின்ற பொழுது இல்லை என்று சொல்வதில்லை. ஆனால் அந்த பெறுமதி சில பேருக்கு தெரியாமல் அந்த இடத்தில் அவர்கள் சில விடயங்களை அறிந்து அவர்களை தெரிந்து கொண்டால் உண்மையில் இதனுடைய நுணுக்கங்கள் அல்லது இதனுடைய கஷ்டப்பாடுகள் என்பது அவர்களுக்கும் புரியும். நான் இதில் சொல்ல வேண்டிய ஒரு உண்மை என்னென்று சொன்னால், கனடாவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர்,
அவருக்கும் இது தொடர்பான இதுகள் வரைந்து கொடுத்திருக்கிறேன். மற்றது கனடா, மற்றது லண்டன் போன்ற மேற்கத்திய நாடுகளை சேர்ந்தவர்களும் என்னுடைய ஓவியம் பால் ஈர்க்கப்பட்டு அவர்களும் இதை தங்களை வரைந்து தருமாறும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அன்பளிப்பாகவா அல்லது? அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறேன். அவர்கள் தான் அதன் பெருமதியை உணர்ந்து உங்களுக்கு தர வேண்டும். நிச்சயமாக என்னிடம் இருந்து வாங்கியவர்கள் அதன் நிறம் எல்லாவற்றுக்குமே உங்களுக்கு என்னுடைய செலவு தான் அதுதான் அனைத்துமே. எனவே அதை அவர்கள் உணர வேண்டும். அதே போல இல்லாவிட்டால் அதன் பெருமதி உணரப்படாமலேயே போய்விடும். ஓவியத்தோடு நிறுத்திவிட்டோம். நீங்கள் உங்களுக்கு சிற்பக்கலை, கட்டிடக்கலை எல்லாவற்றிலுமே ஈடுபாடு இருக்கிறது. அதை பற்றியும் சுருக்கமாக சொல்லுங்கள். நான் ஆரம்பத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது, படித்து கல்வியை முடித்து பெறுபருக்கு காத்திருக்கின்ற பொழுது வெறுமனே வீட்டில் இருப்பது ஒரு சோர்வை ஏற்படுத்தும் என்பதற்காக என்னுடைய சகோதரர்கள் கட்டடக்கலையிலே நிபுணத்துவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களின் வழிகாட்டலில் நானும் அவர்களோடு வேலைக்கு சென்றிருக்கிறேன். 2.5 வருடங்கள் கட்டடத்துறையில் நான் பணியாற்றியிருக்கிறேன். சாதாரண தரத்தில் அந்த ஒரு பாடத்தையும் எழுதி சித்தி எழுதியிருக்கிறேன். அந்த வகையில் கட்டட கலை தொடர்பான கட்டுமானம் நுணுக்கங்கள் எனக்கு தெரியும். அடுத்தது சிற்பம், சீமெந்தினால் உருவாக்கப்படுகின்ற சிற்பங்கள். இப்பொழுது அது அதிகமாக பேசப்படுகிறது. அரைப்புடைப்பு சிற்பம் என்று சொல்வார்கள். உதாரணம், இந்த சந்திரவட்டங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அது அரைப்புடைப்பு சிற்பம். அவ்வாறான தன்மைகள் தற்பொழுது பாடசாலைகள் மாத்திரமல்ல பொது இடங்களிலும் இந்த சிற்பங்களை அவர்கள் செய்கின்றார்கள். மிக பெருமதியானது. அது சில பேருக்கு அந்த பெருமதி தெரியாது. நான் இப்பொழுது என்னுடைய பாடசாலையிலே ஆரம்ப பணியாக மேற்கொள்வதற்கு அடித்தளமிட்டிருக்கிறேன். பொதுவாக 15 அடி நீளம் கொண்ட ஒரு சுவரில் இது பாடசாலை சம்பந்தமான அல்லது வரலாற்று கதைகள், பாட நூல் தொடர்பான வரலாற்று கதைகளை அதிலே நான் சீமெந்து வடிவங்களில் செதுக்குவதற்கு அனுமதி எடுத்திருக்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அது இனிவரும் காலங்களில் அது தொடர்பான பார்வைகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ந்து பல சிறந்த படைப்புகளை தருவீர்கள் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்காக நன்றி. வணக்கம். நன்றி. இந்த வசந்தம் தொலைக்காட்சி தூவானம் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மற்றும் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பார்வையாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நாங்கள் தூவாலத்தில் பட்டறைக்கு அழைத்து வந்த அதிதி ஓவியர், சிற்பி, இப்படி பல தகைமைகளை கொண்ட ஆனந்தத்தில் ஒரு அனல் அவரை நாங்கள் வழி அனுப்பி வைத்துவிட்டு உங்களிடமிருந்தும் விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.